ஈரோடு ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விடிய விடிய ரெய்டு நடைபெற்றிருக்கிறது. கணக்கில் வராத 11 லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மத்புல் அகமது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மத்புல் அகமது, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5வது மாடியில் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் அலுவலகம் இயங்குகிறது. இந்நிலையில ஊரக வளர்ச்சித்துறையின் வளர்ச்சி பணிகளை அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய லஞ்சம் பெறுவதாக ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினருக்கு புகார் சென்றது. இந்த புகாரின் பேரில் நேற்று மாலை ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் திடீரென ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி, அதாவது துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் தலைமையில காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையானது தொடர்ந்து விடிய நடைபெற்று வந்தது. சோதனையில் அங்கு உதவி செயற்பொறியாளராக பணியாற்றிய மோகன் பாபு மற்றும் லஞ்சம் கொடுக்க வந்த ஒப்பந்ததாரரிடம் கணக்கில் வராத மொத்தம் 10,98,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைப்பற்றி தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால மோகன் பாபு மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மத்புல் அகமது.